வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 8 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சி சுமத்ரா தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. உயரழுத்தம் ஆந்திர பிரதேசம் ஒடிசாவை மையமாக வைத்து கிழக்கு வடகிழக்கு காற்றாக உயரழுத்த குளிர்காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இரவு நேரத்தில் கடும் குளிரும் பனிப்பொழிவும், பகல் நேரத்தில் வெயில் அதிகரித்தும் காணப்படுகிறது. தென்னரை கோலத்தில், அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய 2 வேறு புயல்கள், அதாவது வின்சி என்ற புயலும் தலியா என்ற புயலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இந்திய பெருங்கடலின் தெற்கு அரைப்பகுதியில், அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிப்பதன் காரணமாக இந்த குளிர்காற்று தொடர்ந்து பயணிக்கிறது. இந்த 2 புயல்கள் காரணமாக தாழ்வு பகுதியானது, அதாவது காற்று சுழற்சியானது இலங்கை நோக்கி முன்னேறி வருவதில் மிக போராட்டம். இந்த போராட்டத்துக்கு இடையேயும் மிரட்டும் வானிலையை வரக்கூடிய 12, 13, 14 தேதிகளில் இலங்கைக்கு கொடுக்கும். அதாவது இலங்கைக்கு தூறலை கொடுக்கும். தூறல் மிரட்டும் வானிலை இலங்கைக்கு மட்டும். தமிழ்நாட்டிற்கு அப்பொழுது மேகம் சூழ்ந்த வானிலை இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது பகல் நேர வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை, அதாவது சமவெளி பகுதிகளில் வீசக்கூடிய, அதாவது உணரக்கூடிய வெப்பநிலை மதியம் 2:30 மணிக்கு கடந்த 2 நாட்களாக 35 டிகிரி, 35, 35.2 என்று பதிவாக இருந்தது. ஓரிடங்களில் வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழக்கு திசையிலிருந்து காற்று வரும். இதனால் 34 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 34.8 நேற்றுக்கு இருந்தது. இன்றைக்கு 34 இருக்காது, 34 35.5 என்ற இடைப்பட்ட அளவில் இருக்கும். அதாவது 93.2 டிகிரி ஃபாரன்ஹீட்லிருந்து 96 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். மழை வாய்ப்பு இல்லை. பகலிலே வெயில், அதுவும் மதியம் 2:30 மணிக்கு உச்சபட்ச வெயில். அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள்னா அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உச்சபட்ச வெயில்னா நம்முடைய உடம்பு ஹீட்டை விட அதிகமாக இல்லை, நமக்கு அதாவது அசௌகரியம் ஏற்படுத்தும் வகையில் இருக்காது. நம்ம உடம்பு, நம்முடைய பாடி டெம்பரேச்சர் 96.8. இந்த வெப்பநிலையை விட கூட போயிடாது. புரியுதுங்களா? 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டை விட கூட போயிடாது. இப்போது இதனால் கொஞ்சம் உணரும் வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வழக்கமாக நம்ம குளிரையே அனுபவித்திருந்தோம், இது வரைக்கும் மழையே அனுபவித்திருந்தோம். ஆக இப்பொழுதைக்கு இந்த வெயில், அதுவும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வெயில் அதாவது வெயில் பழக்கப்படாதவர்கள், ஏசிலே இருந்தவங்க, நிழல்லே இருந்தவங்க திடீர்னு வெயிலில் போகும்பொழுது மிக அதிகமாக தெரியும். புரியுதுங்களா? ஆகவே இந்த வெப்பம் நம்ம உடல் வெப்பத்தை விட அதிகம் கிடையாது. பாடி டெம்பரேச்சரோட குறைவு தான். பாடி 96.8 விட குறைவு தான். இந்த 96.8 விட எப்போ அதிகமாக போகும்னா மார்ச், ஏப்ரல், மேலே தான் அதிகமாக போகும். ஆனால் இந்த 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட் கூட, அதாவது 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூட இந்த 2வது வார பிற்பகுதி 3வது வாரத்தில் வர இருக்குது. அதாவது இந்த 12ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்முடைய அசௌகரியமான ஒரு வெயில் இல்லை, உடம்புக்கு ஏற்ற, அதாவது நம்முடைய பாடி டெம்பரேச்சரோட ஒற்றிய வெயில் தான். அதுவும் எல்லா இடமும் கிடையாது, ஓரிடங்களில். பாக்கி எல்லாமே அதற்கு குறைவான வெயில் தான். ஆகவே அனல் காற்று போன்றவையெல்லாம் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். ஆனால் வெப்பம் கொஞ்சம் வழக்கமான பிப்ரவரி இருந்ததை விட, வழக்கமான சராசரி வெப்பத்தை விட சற்று கூடுதல் வெப்பம். ஓகேயா? அடுத்தபடியாக மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 12, 13, 14 எதிர்பார்க்கப்பட்ட அந்த நனைக்கு மழை, தூறல் மழை ரொம்ப நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்துருந்தோம். அது மிரட்டி விட்டே போயிடும். ஆனால் மிரட்டல் உண்டு. அந்த நேரத்தில் காற்று சுழற்சி போராடி நெருங்கி வரும். படத்தில் காட்டியுள்ள பாரு. அதற்கு அடுத்த மழை வாய்ப்பு எப்போ? 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி காற்று சுழற்சி தற்பொழுது அது தென்சீன கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தாய்லாந்து வளைகுடா வழியாக அப்படியே மலேசியா தாண்டி அப்படியே அந்தமான் வழியாக இலங்கை தெற்கு பகுதியில் வரக்கூடிய 22, 23, 24ஆம் தேதி வந்தடையும். அதனால இலங்கைக்கு மழை உறுதியாகி இருக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த நேரத்தில் நிலநடுக்கோட்டை ஒட்டி இருந்த 2 நிகழ்வும் எங்கே போயிரும்னா, அது கிட்டத்தட்ட அண்டார்டிகா பகுதியை நோக்கி, அதாவது 23 டிகிரி
தெற்கு 23 டிகிரியை தாண்டி போயிடும். மடகாஸ்கர் மற்றும் மொரீசியஸ் ரீயூனியனை தாண்டி தெற்கே போயிடும் என்பதனால ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு நிகழ்வு கூட இப்போ 3 நிகழ்வு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஒரு தாழ்வு மண்டலம், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே 2 புயல்கள், இவை 3மே விலகி போய்விடும். அப்பொழுது எந்த நிகழ்வும் இருக்காது, ஈர்ப்பு இருக்காது என்பதன் காரணமாக 22, 23, 24 நம்ம எந்த தேதியுமே மாற்றலை. அந்த தேதியில தூறலா மழையா அல்லது மிரட்டும் வானிலையா, இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தேதியில் மாற்றமில்லை. 12, 22 மார்ச் 2 இந்த தேதியில எந்த மாற்றமும் இல்லை. 12 மிரட்டு வானிலை தான், அதுவும் இலங்கைக்கு தூறலாம். அடுத்தது 22, 23, 24 இலங்கைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. தென் இலங்கையில கண்டிப்பா இருக்கு. அது வட இலங்கைக்கு தூறலாம் நினைக்கலாம், தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு தூறலாம் நினைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 22, 23, 24 தேதி பிப்ரவரி அது மிரட்டு வானிலையாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு, வட உள் மாவட்டங்கள், வடகடலோரத்துக்கெல்லாம் இருக்கும். ஆனால் அதனால மழை வாய்ப்பு இப்பொழுது வரைக்கும் உறுதிப்படுத்தலை. ஆனால் அந்த தேதியை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டுங்கள். அந்த தேதியில வரக்கூடிய காற்று சுழற்சி எந்த அளவிற்கு ஏறி வருகிறது, அறுவடைக்கு இடையூறு தருமா, மிரட்டலா, தூறலா, அல்லது எதுவும் கொடுக்காமல் தென் மாவட்டங்களுக்கு மட்டும், இலங்கைக்கு மட்டும் கொடுத்து விட்டு போகுமா, அல்லது தென் மாவட்ட கடலோரத்தில் மட்டும் கொடுத்து விட்டு இலங்கைக்கு கொடுத்து விட்டு போகுமா, அல்லது இலங்கைக்கு மட்டும் கொடுக்குமா என்பதை நீங்கள் அந்த 22, 23, 24 தேதி காற்று சுழற்சி எப்படி என்பதை நீங்கள் ஆய்வறிக்கையோடு இணைந்திருக்கணும். ரைட். அடுத்தது அப்போ நாம் அறுவடைக்கு இடையூறு என்பது இந்த 22, 23, 24 தான். அதை நம்ம ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்தால் போதும். அடுத்த மழை எப்போ, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2, 3, 4 அதுல கண்டிப்பா மழை வாய்ப்பு தெரியுதுங்க. கண்டிப்பா. ஏன்னா சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை பகுதியை நோக்கி வரப்போகிறது. மார்ச் 21 அடைந்துரும். அப்ப 22, 23 கொஞ்சம் சாதகம் கொடுக்கும் பொழுது அப்ப மார்ச் 2, 3 கொஞ்சம் சாதகம் ஏற்படும். ஒருவேளை அதுவும் தூறல் சாரலா போயிட்டனாலும் அறுவடைக்கு இடையூறு மட்டும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 2, 3, 4 அடுத்தது மார்ச் 12, 13, 14 அது மழை வாய்ப்பு தெரிகிறது. கண்டிப்பாக சூரியன் குத்துக்கதிர் மார்ச் 21க்கு வந்துவிடும் என்பதனால மார்ச் 22, 23, 24 கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி ஏதாவது ஒன்று மழை வாய்ப்பு கொடுக்கும். சிஸ்டம் கண்டிப்பா உண்டு, கோடை சிஸ்டம் உண்டு, மாற்றம் இல்லை. ஏப்ரல் மே கோடை சிஸ்டம் உண்டு, வெயிலும் உண்டு, மழையும் உண்டு. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்கள். தென்னரை கோலத்தில் ஆட்டி படைக்கிறது நிகழ்வுகள். அப்புறம் சூரியன் குத்துக்கதிர் வந்தோன்னா நிலநடுக்கோட்டை அடையும், நிகழ்வுகளுக்கு சாதகம். பிறகு வடக்கே வர வர நிகழ்வுகள் சாதகம். கண்டிப்பாக கோடை மழை, பருவமழை, வடகிழக்கு தென்மேற்கு பருவமழைகள் எல்லாமே இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆண்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே படத்தில் காட்டியிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். தென்னரை கோலத்தில் இப்பொழுது நிகழ்வுகளின் வரிசை அடுத்தது நிலநடுக்கோட்டை ஒட்டிய வரிசையாக இருக்கும். அடுத்தது படிப்படியாக வட அரைக்கோளத்திற்கு வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு கோடை மற்றும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சிறப்பான மழைப்பொழிவை தர மழைப்பொழிவை தரும். ஆனால் இவை எல்லாமே ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் கொடுக்காது. சிஸ்டம் எங்கே வருகிறதோ அப்பொழுது எங்கே அமைகிறதோ அங்கே எங்கே இருகாற்று இணைவு ஏற்படுகிறதோ அங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேளை மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். எந்த நேரத்தில் மழை பொழிந்தாலும் சேமித்து திட்டமிட்டு சீராக பயன்படுத்திக் கொள்வதற்கு கைவசம் நீர் தேக்குதல். கைவசம் நீர் இருந்தால் கவலையின்றி விவசாயம் செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 10% இடத்தில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். அடுத்தபடியாக மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு இப்பொழுது வரை 22 வரை பெரிய அளவில் அச்சுறுத்தல் இல்லை. 22, 23, 24 நிகழ்வினுடைய நகர்வை மற்றும் தீவிரத்தன்மையை நீங்கள் ஆய்வறிக்கூட இணைந்திருந்து கேட்டறிய வேண்டும். அதற்கு அடுத்தது மார்ச் 2, 3, 4 என்பதையும் இணைந்திருக்க வேண்டும். வெயிலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடல் வெப்பத்தை ஒட்டிய வெப்பம்தான் 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட், 36 டிகிரி செல்சியஸ் இந்த அளவில் தான் இருக்கும். 35 ஏற்கனவே தொட்டு இருக்கிறது. 34க்கு குறைந்தாலும் 35 எட்டினாலும் 36க்கு மேல் பிப்ரவரியில் போகாது. அதுவும் ஓரிடங்கள் தான், அச்சப்பட தேவையில்லை. தொடர்ந்து அப்டேட்டுடன் இணைந்திருங்கள். வானில் இருந்து விவசாயம் செய்யுங்கள். அறுவடைக்கு இடைவெளி அறிந்திடுங்கள். இணைந்தே இருங்கள். நன்றி.